இந்த 2024 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு சூப்பரான இயராக அமைஞ்சிருக்கு. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, விமென்ஸ் பிரீமியர் லீக் செகண்ட் எடிஷனில் ஆர்சிபியை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ண வச்சாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் விமென்ஸ் டீம் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விமென்ஸ் டீமுக்கான 2 ODI மேட்சஸ்லையுமே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஸோ இவங்களுடைய கரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கு முன்னாடி பிக் பேஷ் லீக் விமென்ஸ்க்காக விளையாடிருக்காங்க, இந்தியன் விமென்ஸ் டீமுக்காக விளையாடிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா லோக்கல் கிளப்ஸ்க்காகவும் நிறைய விளையாடிருக்காங்க. மகாராஷ்டிரா அண்டர்-19 டீமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிலாம் இருக்கப்போ இந்த வருஷம் இவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தீங்கன்னா, WPL செகண்ட் எடிஷனை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி வந்துட்டு 8 மேட்சஸ் விளையாடாங்க. அந்த 8 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்துட்டு 4 மேட்ச் வின் பண்ணாங்க, 4 மேட்ச் தோற்றுருந்தாங்க. இதில் இந்த விமென்ஸ் பிரீமியர் லீகை பொறுத்தளவுக்கு மொத்தமாக வந்து ஒரு 5 டீம் இருப்பாங்க. இந்த 5 டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீம் தான் பிளே ஆஃப்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு வர டீம் வந்து டேரெக்டாக ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்ச்சில் மும்பையும் ஆர்சிபியும் வந்து நிற்கிறாங்க. ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு 135 ரன் அடித்தாங்க, 6 விக்கெட் இழப்பிருக்கு. எம்ஐ வந்துட்டு இது ஈஸியான ஸ்கோரு நான் நினச்சேன். ஏன்னா போன WPL ஃபர்ஸ்ட் எடிஷன்லேயே வந்து மும்பை வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணாங்க. இந்த வருஷம் மும்பையும் ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸாக இருந்தாங்க. பட் மும்பையால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட் 130 ரன்ஸ் மட்டும்தான் ஃபார் த லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ், விச் மீன்ஸ் 5 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஃபெண்ட் பண்ணாங்க பாருங்கள் ஆர்சிபி, அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃபுங்க. ஃபைனலில் ஒரு சூப்பரான மேட்ச் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 114 15 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஜஸ்ட் 2 விக்கெட் மட்டும் தான் லூஸ் பண்ணாங்க ஆர்சிபி டீம். 8 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க. விமென்ஸ் டீம் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஆர்சிபி ஒரு IPL ட்ராஃபி கூட அடிக்கலை. ஆனால் ஆர்சிபி அந்த IPL ட்ராஃபி அடித்தப்போ விமென்ஸ் பிரீமியர் லீக்ல மொத்த பெங்களூரு சிட்டியுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுமே ஒரு பயங்கரமான குஷின்னு நான் சொல்லுவேன். அந்த ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17வது மார்ச் நடந்தது. அதுக்கப்புறமா நம்ம 17வது மார்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மென்னோடைய IPL டீம் பற்றி தான் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. CSK, மும்பை இந்தியன்ஸ் இதை பற்றி நிறைய டாக்ஸ் எடுப்பட்டு இருந்தது. ஆனால் ஆர்சிபி வின் பண்ணப்போ ஒரு பெங்களூரு சிட்டி செலிப்ரேட் பண்ண விதம் இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். நிறைய பாராட்டுகள் குவிஞ்சுது ஸ்மிருதி மந்தனாக்கு எஸ்பெஷலி. அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, போன வருஷம் எங்களால் ஃபைனல்ஸ் வர முடியல, இந்த வருஷம் எங்கள் டீம் வந்து நல்லா உழைச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. விராட் கோலி போன சீசன் அப்போ ஒரு இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தாரு, நீங்கள் ஃபைனல்ஸ் வரனால பரவாயில்ல, நீங்கள் அந்த எஃபர்ட் எடுக்கிறீங்களே அதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்னு விராட் கோலி சொல்லியிருந்தாரு. ஸ்மிருதி மந்தனாவுடைய லைஃப் ஜர்னி இந்த ஒரு 2024 பொறுத்தளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விமென்ஸ் டீமுடைய ODI மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்மிருதி மந்தனா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையுமே செஞ்சுரிஸ் அடித்தாங்க. ஸோ அது வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டாக இந்த 3rd மேட்ச்க்கு முன்னாடி ஸ்மிருதி மந்தனா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, WPL ஆர்சிபிக்காக நான் விளையாடுறப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி இந்தியன் விமென்ஸ் டீமை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னு என்னோட ஆச்சரிய ஸ்மிருதி மந்தனா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ உமன்ஸ் கிரிக்கெட்டை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு காலத்தில் மென்ஸ் கிரிக்கெட் வந்து பெரிய விஷயமா இருக்குல்ல. ஆனால் கபில் தேவ் எப்போ 1983 வேர்ல்ட் கப் வின் பண்ணாரோ அன்னையிலேருந்து மென்ஸ் கிரிக்கெட் ஒரு பிராண்டாக மாறுச்சு. ஸ்மிருதி மந்தனாவுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேலி பண்ணலை. 2014-15 அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஸ்பெக்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஸ்பெக்ஸுன்றது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் பால் ஈஸியாக கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஐ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனாவுடைய லைஃப் ஜர்னி இதுலேருந்து நம்ம 2 விஷயம் பார்த்துக்கலாம். ஒன்று, அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர். இன்னொன்று, ஹார்ட் ஒர்க் பேஸ் யுவர் எஃபர்ட். அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டரை பொறுத்தளவுக்கு நான் வந்து நம்ம ஆக்டர் விஜய் ஒரு ரெஃபரன்ஸாக நான் சொல்லுவேன். அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி நாளே திருப்பில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு அப்பியரன்ஸாக கேலி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடித்து ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸாக இருந்திருக்காரு இந்திய சினிமாவில் பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, ஹார்ட் ஒர்க் பேஸ் எஃபர்ட்ன்றதுக்காக நான் விராட் கோலியோட ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, விராட் கோலி வந்து ட்ராஃபி எதுவுமே வின் பண்ணலை, வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய ரன்ஸ் வந்து நிற்கவே இல்லை. சேம் கேஸ் ஸ்மிருதி மந்தனா, அவங்களுடைய ரன்ஸ் வந்து அன்ஸ்டாப்பபிள். ஸோ 2 பேருமே வந்து செம்ம ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கேர்ள்ஸ், சில்ட்ரன் ஆர் விமன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் நடக்க போது சூப்பர் 8. ஸோ அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட போகிறோம் கிரிக்கெட் பற்றி.